ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறது கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் தான். எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்லேருந்து வேலை சரியாக இருக்கும், ஈவினிங் வரைக்கும். ஹோம் மேக்கராக இருந்தோன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நமக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிப்போம். டிவியில் சீரியல் பார்க்குறது, பிடிச்ச யூடியூபர் எதாவது விலாக் போட்டால் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். அந்த ஆர்வத்தை நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறதுலையும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குடிக்கிற வாட்டர் பாட்டில், அப்புறம் கேஸ் கட்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் கேஸ்கட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. குக்கரில் டைரெக்டாக பிரியாணி, அதுக்கப்புறம் சப்பாத்தி தொட்டுக்க சைட் டிஷ்லாம் மசாலா சேர்த்து செய்யறச்சு. இந்த கேஸ்கட்டுக்கு இந்த ஓரத்தெல்லாம் நமக்கு அப்படியே அதே இந்த மசாலா வாசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வாஷ் பண்ணாமல் அதுலேயே நம்ம திருப்பி ஒன் பார்ட் குக்கிங்ட்டு வேறு ஏதாவது ரைஸ் செய்வோம், இல்லைனா சாம்பார் வைக்கிறச்சு அந்த மசாலா இந்த சாம்பார்லேயும் அது ரொம்ப டாமினேட் பண்ணிடும். ஸோ அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் எல்லார் வீட்லேயுமே இந்த கேஸ்கட் வாங்கி போட்டப்புறம் எது புதுசு எது பழசுனே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பழசில் இந்த ஒரு ஸ்டிக்கர் பொட்டு இருக்கு இல்லையா, அதை நான் ஒட்டி வச்சாச்சு. ஸோ எனக்கு தெரியும் இப்போ எது பழசு எது புதுசுன்னு. இதை நம்ம குக்கரில் போட்டு எடுத்தால் கூட நமக்கு அந்த ஸ்டிக்கர் வெளியிலே வராது. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வினிகர் இல்லைனா இந்த விம் லிக்விட்லாம் நம்ம விட்டு இந்த குக்கர் கேஸ்கட்டை க்ளீன் பண்ணுறச்சு இதோட வாசனை அதில் திருப்பி ஒட்டிடும். ஸோ அந்தமாரி செய்யாமல் இப்போது குக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேஸ்கட்டுக்கு ஏற்ற மாரி நம்ம பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இந்த பெரிய கேஸ்கட்டை நான் உள்ளே போட முடியாது. ஸோ அதனால் அந்த எடுத்து வச்ச 2 சின்ன கேஸ்கட்டையும் நான் இதுக்குள்ளே போட போகிறேன். ஸோ இது கூட கண்டிப்பாக உப்பையும் சேர்த்துக்கணும். ரொம்ப தலைச்சி கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 கேஸ்கட்டையும் உள்ளே போட்டு இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இந்த கேஸ்கட்டை நான் வெளில எடுக்கிறேன். ஸோ இந்தமாரி செய்யறச்சே நமக்கு இப்போ இந்த கேஸ்கட்டில் இந்த மசாலாவோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. இப்போ பிரியாணியில் நம்ம ஒன் பார்ட் குக்கிங்காக செய்யாமல் ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி குக்கரில் வச்சு செய்யறச்சே நமக்கு அப்போது இந்த கேஸ்கட்டில் இந்த மசாலா வாசனை ஒட்டாது. இப்போது செகண்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தமாரி ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். ஸோ இதில் தண்ணியை ஃபில்லப் பண்ணி வச்சு அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம். இதை டைனிங் டேபிள் மேலேயே வச்சுருக்கோம். வீட்டுக்கு யாராவது வந்தாலும் நம்ம இதை எடுத்து தான் தண்ணி விட்டு கொடுக்குறோம். ஸோ அந்தமாரி இருக்கிற வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கெல்லாம் நம்ம எப்பயுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த விம் லிக்விடை போட்டு இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் க்ளீன் பண்ணுறச்சே இந்த விம் லிக்விடோட வாசனை அப்படியே அதில் ஒட்டியிருக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி தண்ணி கொண்டு போனாலும் அந்த வாசனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இந்தமாரி விம் பாரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு இடிகளை வச்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நான் இந்த டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நம்ம கட்டியாக போட்டு மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுக்கிறச்சே மிக்சி பிளேடு உடஞ்சிரும். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கணும். இப்போது ஃப்ளாஸ்கோட மூடியெலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம ப்ளெயின் வாட்டர் இதில் விட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஹேண்ட்பேக்கில் வச்சுன்னு போகிறச்சே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான பவுடரை நம்ம இந்த ஃப்ளாஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இந்த பவுடரை போட்டு நம்ம இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறச்சே இதோட வாசனை துளி கூட நமக்கு இந்த ஃப்ளாஸ்க்குலேயும் சரி இந்த வாட்டர் பாட்டிலையும் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. இப்போ சுடுதண்ணியை இந்த ஃப்ளாஸ்க்குள்ளேயும் இந்த வாட்டர் பாட்டிலையும் நம்ம விட்டுக்கலாம். 15 டேஸ்க்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இந்த வாட்டர் பாட்டிலாம் நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். நமக்கே தெரியும் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு சைடெல்லாம் அப்படியே அழுக்காக இருக்கும், கருப்பாக. ஸோ அதேமாரி வைக்காமல் ஆஃபீஸு, ஸ்கூலு, ஏன் வீட்டிலே நம்ம தண்ணி விட்டு வச்சுருக்கிற ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலாம் 15 டேஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறத நம்ம ரொட்டீனாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. வருஷக்கணக்காக நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னா இதில் தண்ணி குடிச்சு பாருங்கள், ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்தமாரிலாம் செய்யாமல் இதை ஒரு வழக்கத்துக்கு கொண்டு வரணும். இந்தமாரி க்ளீன் பண்ணுறத எப்பயுமே ஃப்ளாஸ்க்கு வாட்டர் பாட்டிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக இந்தமாரி நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி வச்சுக்கணும் கட்டாயமாக. இப்போது இந்த லாஸ்ட்டு ஃப்ளாஸ்கில் இன்னும் தண்ணி விடலை. ஸோ அதுலேயும் நம்ம சுடுதண்ணியை இதில் விட்டுட்டு இதை இப்போ நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃப்ளாஸ்கிலலாம் நமக்கு அந்த சுடுதண்ணி நீண்ட நேரம் அப்படியே தான் இருக்கும். நல்லா அப்படி ஷேக் பண்ணிவிட்டு வச்சிடலாம்.
வாட்டர் பாட்டில் ஈவன் கிளாஸ் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ் நம்ம வாங்கி வச்சுக்கணும். இதை வாங்காமல் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து இந்தமாரி கரண்டியில் மாட்டி யூஸ் பண்ணோன்னா ஸ்க்ரப்பர்லேருந்து அது உடஞ்சி அந்த பொடி அதில் விழுந்துருத்துனா அதெல்லாம் எடுத்து நம்ம தண்ணி குடித்தா ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்தமாரி ப்ரெஷ்ஷை வாங்குறது நம்ம நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏட்டும் ஃப்ளாஸ்க்கெலாம் நம்ம வாங்குறச்சே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நல்ல ஃப்ளாஸ்க்காக வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்டன் ஃப்ளாஸ்க் தான் நான் வாங்கியிருக்கேன். உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டீல் தான் இருக்குது. இதில் நம்ம சுடுதண்ணி விட்டு வச்சாலும் நம்ம எப்படி விட்டோமோ அதே சூடு ரொம்ப நேரத்துக்கு நமக்கு மெயின்டைன் ஆகி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். கடையில் போய்ட்டு நம்ம புடவை அப்புறம் ப்ளவுஸு ஈவன் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் போனால் கூட நமக்கு இந்தமாரி பேக் தராங்க. ஸோ இதை வந்து நிறையா நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். அதை எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சிங்க் பக்கத்தில் நம்ம என்னென்ன ஆர்கனைசர்ஸ் அப்புறம் க்ளீனிங்க்கு நம்ம என்னென்ன லிக்விட்லாம் வச்சுக்கணுங்கிறது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது இதில் வந்து குக்கிங் சோடா தான். ரொம்ப பாருங்கள் அப்படியே பிசுக்கு பிடிச்சிருக்கும், அப்படியே ஒட்டி இருக்கும். அதெல்லாம் நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணால் போகாது. ஸோ குக்கிங் சோடாவை நம்ம இந்தமாரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து வினிகரை விட்டுக்கலாம். வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸை கூட புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாம். இந்த கேஸ் ஸ்டவ் மேலெலாம் இந்த விம் லிக்விடில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் அதில் வச்சுருக்கேன். அதை மேலே விட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பிளாக் ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நம்ம அழுத்தி தொடக்கிறச்சே ஈஸியாக நமக்கு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும், நல்லா ஊறி இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற ஃபுல்லாக அழுக்கும் வந்தாச்சு. அந்த ஸ்க்ரூலாம் இருக்குது இல்லையா, அதில் இடையில இருக்கிற அந்த அழுக்கும் நமக்கு வெளில வந்துடும். ஸோ அதைட்டம் கேஸ் ஸ்டவ்வையும் நம்ம மேலே நல்லா இப்படி தொடச்சி விட்டுடலாம். ஸோ எப்பயுமே நம்ம கிச்சனில் கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ கிச்சனில் நுழைஞ்சோடனே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது இந்த கேஸ் ஸ்டவ் தான். இப்போ இந்த பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வை நம்ம க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த கிச்சன் டவல் ரோலரை நான் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்தது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த பேக்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் நமக்கு பணமும் சேவ் ஆகும். நல்லா தொடச்சிட்டு இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தடவை தொடச்சிட்டோன்னா நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இது வந்து நமக்கு சீக்கிரமாகவும் ட்ரை ஆகிடும். ஸோ தாராளமாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாட்டி இடிகள்லாம் நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் டேரெக்டாக வச்சு இடிக்காமல் இந்தமாரி இந்த பேக் மேலே வச்சு நம்ம இடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ்னே சொல்லாத. அதாட்டும் இந்தமாரி வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு கூடையில் வச்சுருப்போம். ஸோ டேரெக்டாக வைக்கிறச்சே ஓட்டையிலேருந்து அப்படியே இந்த குப்பையெல்லாம் கீழே வரும். ஸோ அந்தமாரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த பேக்கை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அடியில் போட்டுட்டு மேலே இந்தமாரி வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் எந்த ஹேண்ட்பேக்கை கொண்டு போகிறோமோ அதில் வந்து பர்மனெண்ட்டாக நம்ம இந்தமாரி ஒரு பேக்கை போட்டு வச்சிடணும். நம்ம திடீர்னு சில சமயம் கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அப்போ நமக்கு பேக் தேவைப்படும். இப்போ துணி கடையிலலாம் கூட பார்த்திங்கன்னா மால்லாம் போகிறச்சே அவங்க தனியாக பேக்குலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி இல்லாமல் வீட்டில் இந்தமாரி வெறுமனே பேக் கிடக்கிறதுக்கு பதிலாக இந்தமாரி பேக்கில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இது நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸபிள் தான். ஸோ அதேட்டும் பேக் எல்லாமும் நம்ம அங்கங்கே எங்கேயாவது போட்டு வச்சுருவோம். சம்டைம்ஸ் வெளில போகிறச்சா ஒரு பேக் கூட நமக்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் அழகாக இந்தமாரி நம்ம வந்து ஒரு கூடையில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். நமக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து இந்த பேக்கை வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஒரு கேபினெட் இருக்குது, அதுக்கு மேலே தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் கரப்பாம்பூச்சிலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்தமாரி ஓப்பனாக வைக்காதீங்க, அதுலேயும் இப்போ கரப்பு பூந்துடும். ஸ்வீட் கடையில் கூட நமக்கு இந்தமாரி இப்போ பேக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து நான் காய்கறியை போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறச்சே நமக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்க்குன்னு நிறைய ஆர்கனைசர்ஸ் கிடைக்கிறது. ஸோ காசை கொடுத்து தேவையில்லாமல் அதெல்லாம் வாங்கி நம்ம உள்ளே வச்சா நமக்கு ஃப்ரிட்ஜும் நமக்கு இடம் இல்லாமல் போய்டுறது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து இந்த பேக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.